GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே உள்ள கொர்க்கை மணலூரை சேர்ந்தவர் விஜய். இவருக்கும் சங்கீதா என்ற பெண்ணுக்கும் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்துள்ளது. 25 வயது மதிக்கத்தக்க சங்கீதா வாழவல்லான் பகுதியில் உள்ள ஒரு கடையில் வேலை பார்த்து வருகிறார். இந்த கடைக்கு கடந்த 15ஆம் தேதி மதியம் மோட்டார் சைக்கிளில் 4 பேர் வந்துள்ளனர். அதில் 2 பேர் மாஸ்க் அணிந்தபடி கடைக்குள் நுழைந்துள்ளனர். மீதமுள்ள 2 பேர் ஹெல்மெட் அணிந்தவாறு கடைக்கு வெளியே நின்று கொண்டிருந்தனர். இதனிடையே கடைக்குள் வந்த அந்த 2 பேரும் பொருட்கள் வாங்குவது போல் சங்கீதாவிடம் பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது யாரும் எதிர்பாராத சமயத்தில் திடீரென அந்த மர்ம நபர்கள் தங்கள் இடுப்பில் மறைத்து வைத்திருந்த அரிவாளை காட்டி, ஒழுங்கா செயினை கழட்டிடு, இல்லனா உன்னை அறுத்துடுவோம் என உயிர் பயத்தை காட்டியுள்ளனர். இதை பார்த்ததும் அலறி துடித்த சங்கீதா கண்ணீர் விட்டு கதறியபடி கடைக்குள் பதுங்கியுள்ளார். ஆனால் அப்போதும் விடாத அந்த இளைஞர்கள் சங்கீதா கழுத்தில் அணிந்திருந்த 2.5 பவுண்ட் தாலி செயினை பறித்து கொண்டு வெளியே தயாராக காத்திருந்த இளைஞர்களுடன் பைக்கில் தப்பி சென்றுள்ளனர். இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட சங்கீதா இச்சம்பவம் குறித்து ஏரல் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் பல்வேறு கோணங்களில் துப்பு துலக்கி வந்தனர். ஸ்ரீவைகுண்டம் டிஎஸ்பி நிரேஷ் தலைமையில் தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வந்தனர். இதன் நீட்சியாக கொள்ளை சம்பவத்தில் மேலப்பாளையத்தை சேர்ந்த சண்முக சுந்தரம் உள்ளிட்ட 3 இளம் சிறார்களை போலீசார் கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்து நகையை விற்று வைத்திருந்த பணத்தை பறிமுதல் செய்து அவர்களிடமிருந்த 2 அரிவாள் 2 பைக்குகளையும் பறிமுதல் செய்தனர். போலீசார் மேற்கொண்ட தொடர் விசாரணையில் இந்த கொள்ளை சம்பவத்தில் மேலப்பாளையத்தை சேர்ந்த அம்மார், முன்னீர் பள்ளத்தை சேர்ந்த சங்கரபாண்டியன், அவரது மனைவி சிவஜோதி ஆகியோருக்கும் தொடர்பு இருப்பது தெரிய வந்தது. இதை அடுத்து கொள்ளையர்கள் உட்பட 7 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தற்போது கடையில் புகுந்து இளம் பெண்ணிடம் அரிவாளை காட்டி நகம் பறித்து சென்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.